ராஜகுருக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோ. ராஜகுருவா நீ என்ன பண்ற? பாடி லாங்குவேஜ் விட ஃபர்ஸ்ட் நீ என்ன மாதிரியான கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள்லாம் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோயேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு நாட்டில் ராணியாக இருந்தவன். நான் சொல்கிறேன் கதை எப்படி இருக்குன்னு பாரு. நான் ஒரு நாட்டில் ராணியாக இருந்தவன். எங்கள் நாட்டுக்கு போர் வந்ததுக்கப்புறமா எங்கள் நாட்டையும் அழிச்சிட்டாங்க. நான் ஓடி வந்து இந்த நாட்டில் தஞ்சம் புகுந்துட்டேன். அப்போது வேறு வழியே இல்லாமல் நான் வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுதான் சத்யா. ஓகேவா? கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் வந்து ஓடி வந்தது எதுக்காக ஓடி வந்திருப்பேன். ஐயோ இங்கே வேறு வாழ வழி இல்லைன்னு ஓடி வந்தேன். புருஷனுக்கே துரோகம் செய்ய போகிறாயா இப்போது? ஓகேவா? ஏச்சி நான் எதுக்காக ஓடி வந்திருப்பேன்னா இந்த என்னோட நாட்டை அழிச்சிட்டாங்கன்னு. ஸோ என் நாட்டை அழிச்சதே வந்து ராணி தான். நான் இப்போ ஒற்றனா இருக்கிறதுக்கும் அது இருக்கு. எப்படி என் துருப்புச்சீட்டு என்னோட ராணி தான். ஸோ எப்படியா அந்த ராணி அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு நான் போய் உட்காரணுன்றது தான் என்னோட ஆசையே. அதுக்கு உன் சிந்தனையை நான் அறிந்தேன் தேவி. இப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ என் புருஷன் டெய்லி குடிக்காரன். எப்படி நான் கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் அவன் குடிச்சிருவான். நானும் காசு சேர்த்து வச்சு எப்படியாவது ஒரு படையை திரட்டி நான் வந்து இந்த ஆட்சியை கவுத்திட்டு ராணி இடத்துல பிடிச்சிடலான்னு பார்த்தா அது நடக்கல. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நாங்க வந்து உனக்கு ராணியா நீ அங்க இருந்துக்கலாம், இளவரசியா இருந்துக்கலான்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒட்டுறனா நீங்க வந்து பதவி கொடுத்துருக்கீங்கன்றத நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். என் புருஷன் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற. நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? அவன் கேரக்டரைசேஷன் என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கு. ராஜகுருவா? உனக்கு வந்து எப்படி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஸ்கெட்ச் யோசி. இதுக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்துருப்பல்ல, ராஜகுருவா என்னென்னலாம். நாசர் தானே ராஜகுரு? பாகுபலி இல்லை, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கேன். அதை நான் பார்க்க தவறிவிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல வந்து அந்த இவரு ஒருத்தர் அவரோட கேரக்டர் சொல்றேன். அவர் எப்ப பார்த்தாலும் புக்ஸ். ஆமா, நீ வந்து ராஜகுரு, உனக்கு சண்டை போடுறது தெரியணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நீ ராஜகுரு தான், உனக்கு மூளை தான். இப்போ உனக்கு வந்து சண்டை போடுறதுக்கே பயம், அப்படி வச்சுக்கலாமா? உனக்கு சண்டை போடுறதுக்கே பயம், உனக்கு பெருசா சண்டை போட வராது. நீ வந்து ஃபுல்லா மூளை தான் உனக்கு. சண்டை போடுறது போய் கொள்ளலாமா? ஏன் ராஜகுரு சண்டை போடணும்னு இருக்கா என்ன? அவசியம் இல்லை. ராஜகுருன்றவர் யாருன்னா அறிவாளி தான். இப்போ ஒரு ஆப்போசிட் கேரக்டரைசேஷன் இருக்கணும்ல. இப்போ உனக்கு வந்து நீ ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கணும், வாயிலே சமாளிச்சு ஓடி வந்துருவேன், அப்படி இருக்கணும். புரியுதா? நீ வந்து பயங்கர புத்திசாலி, ஆனா உன்னால வந்து இது பண்ண முடியாது. நீ அதே மாதிரி